எம்பி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணுங்க. ஒரு வாரமா அழிஞ்சிட்டு இருக்கோம். பாத்துட்டீங்களா? பாக்கலையா? என்ன சொல்றாரு? எங்கீங்க உள்ள போனா எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், பார்க்கவே முடியறது இல்ல. படிச்சுட்டு நிக்கிறவன் தலையெழுத்தே இதுதான். சேட்டு வசமா மாட்டிக்கிட்டான். உள்ள நிலத்தகராது கட்ட பஞ்சாயத்தில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நேரா உள்ள பூந்துருங்க. சரி வாப்பா போலாம். போங்க. வா, உள்ளதான் இருக்கான் போல இருக்கு. வெளியில தான் ஆளு. ஏய், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கடி, சீக்கிரம் வாங்க. சரி பால் அடிப்பேன். ஏய், என்னடி கத்துற? மரியாதையா போயிடு. பொளந்து போடுவோம் உன்னைய. ஏன்பா பள்ளிக்கூட போற பொண்ணுங்கிட்ட தகராறு பண்ற? போங்க போங்க, நீங்க போங்கம்மா. என்னடா இவ்வளவு நீ என்ன வக்காலத்தா? ஓடி போயிடு. வேண்டாம், அசிங்கமாயிடும். அம்மா நீங்க போங்கம்மா, இவங்களை நான் பாத்துக்கிறேன். இங்க வரா, இவரு பாத்துக்கு வரா. ஏய், என்ன பாக்குறியா? இந்த நல்லா பாரு. ஏய் மாப்ள, இவனை பாக்குறா. மயிர வளத்திட்டா நீ எல்லாம் பெரிய ரவுடியா? ஏய் நிறுத்துடா. யோ, என்னைய தகராறு பண்றீங்க? யார் தகராறு பண்றது? ஸ்கூல் பொண்ணுங்க கைய பிடிச்சலாம் அழுகுறான். யோ, அது எம்பி தம்பியா, ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கானுங்க. பெரிய பிரச்சனையாயிரும். பேசாம ஒதுங்கி. சார், நீங்க யாருக்குமே நியாயமா இருக்க இந்த மாட்டீங்க. பொறுக்கிக்கு நீங்க சப்போர்ட்டாயா? சரியா சரியா விடுப்பா. சரியா இங்க பெரிய பிரச்சனை விடு. சரியா நான் சொல்லிட்டே இருக்க, நீ கேட்க மாட்டீங்களா? சரியா இங்க பாரு. சரியா? டேய் சரியா, என்னடாச்சு? என்னடா சண்டைங்க? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. உன்னைய முடிச்சேடா. குரூப்பா சேர்ந்து பிரிக்கிட்டு. யாரா அவன்? யாரா என்கிட்ட சொல்லல? ஏய்! ஏய்! வா, வந்து பாரு. சொல்றல. வா. யாரா நீ? பெரிய ரவுடியா நீ? என்றா மறுக்கிற? சார் வேண்டாம் சார். எம்பிடா. எங்கிட்ட வச்சுக்காத. தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஏய், டேய், எம்பிடா என்ன கை வைக்கிற? டேய், என்ன கை வச்சா என்ன தெரியுமா? சரியா? உனக்கு டேய், உட்ரா. சரியா? ஐயோ தூ, கட்டி வலியாடா. அவன் சாப்பிடு. டேய், புடியா. உன் அதிகாரத்தை எங்க கிட்டயா காட்டுற? ஏய்டியா, எம்எல்ஏ கவிஸ் நான் பாத்துட்டு இருக்கீங்க. டேய், உன்னை 10 வருஷம் உள்ளதெல்லாம் விட மாட்டேன்டா. அவன வண்டியில ஏத்துங்கடா. ஏத்தியா? எல்லாமே வேடிக்கை தானே உங்களுக்கு? எத்தனை நாளைக்கு ஆட்டு மந்த கூட்டமா அடிமை கூட்டமா அலைய போறீங்க? உங்க மேல பயம் இருந்தா இப்படி செய்வானே இவன்? டேய் வாடா, எல்லா இடத்துலயும் கலாமா பண்ற. உன்னாலதான் எல்லா இடத்துலயும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. வாடா. அவரே சார் கூப்பிட்டு போறீங்க, நாங்க விட வேண்டாம். ஏனுங்க சார் அவங்கள வண்டியில ஏத்துறீங்க? இங்க நடக்கிற அக்கிரம அநியாயத்தை நாங்க பாத்துட்டு தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற எம்பியும் எம்பியோட தம்பியும் மத்த தடிமாட்டுகளையும் ஜீவக்கட்டையில அடிச்சு வண்டியில ஏத்துங்க. இந்த தடவை சொன்ன சாரை கடை எடுங்க. எடுத்தீங்களா? எடுத்தா தான் உங்களை விடுவோம். இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, கோயில் இருக்கு. முதல்ல அந்த கடை எடுத்தா உங்களை நாங்க விடுவோம். கேளுங்க, அவங்கள என்னைய கேக்குறது? எல்லாம் நம்மள பார்த்து முடிவுல. வாங்கயே போலாம். சார், நான் பயந்த மாதிரி ஆயிப்போச்சு சார். பொறுக்கி நீங்க உங்களால எவ்வளவு பிரச்சனை? வாங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார். வாங்க சார். டேய் கண்ணே, டேய் ராஜா, டேய் தம்பி நிறுத்துடா கண்ணே. டேய் நிறுத்து. இருமா இரு, பேசுறாங்கல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கடை இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஒயின் ஷாப் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கே எடுத்துறேன். தம்பி நானும் ஒன்னாயிட்டோம். வாங்க தம்பி, வாங்க. தம்பி நானும் ஒன்னாயிட்டோம். அத பாருங்க. என்னென்ன பண்ற கண்ணே? இருடா, அப்புறம் பேசிக்கலாம். கொண்டா. ஆமா, கையெழுத்து வேணும். நீ எத்தனை வேணும் சொல்லுங்க. உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினாதான் வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு நான் பிச்சை எடுப்பேன். யாருக்கு யார் வந்து நன்னடத்தை சான்றிதழ் தர்றது? எங்களுக்கு நீ நன்னடத்தை சான்றிதழ் தரியா? இந்த 4 வருஷத்துல ஒரு வாட்டியாவது பாராளுமன்றத்துல பேசிருப்பியா நீ? வந்துட்டாரு தலைங்க. சை, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க பாருங்க, உங்களை சுடணும். ஹலோ, நீ எங்க இருக்க? நான் அமெரிக்கால இருக்கேன். நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். டாக்ஸி டிரைவரோ? ஆமாங்க. எங்க அப்பா பேர் தான் பொற்சொல்லியன். அப்படியா? உங்க வீட்டை காட்டுறீங்களா? வாங்க காட்டுறேன்.
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க உட்கார பாய் போட்ட ஆண்டி. இன்னைக்கும் இதே கீரை தானா? ஆமாங்க அண்ணே, உங்க வீட்டுக்கு உரம்பரை வந்திருக்கு. எங்க வீட்டுக்கா? அம்மா போய் கூட்டிட்டு வரட்டா? பரவாயில்ல, வந்து என் மடியில் உட்காந்துக்கோ. உன் பேர் என்னம்மா? என்ன படிக்கிறீங்க? யாழினி, எல்கேஜி படிக்கிறேன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு கூட தான். ம்? மேரேஜ் ஆகி யாழினின்னு ஒரு பொண்ணே இருக்கா தெரியுமா? என்ன சொல்ற? வீட்டில் தனியாக எனக்கு என்ன வேலை? நான் நம்மளை பற்றி தான் நினச்சிட்டே இருப்பேன். ம்? நமக்கு பொன் குழந்தை பிறந்தா யாழினின்னு பேர் வைக்கணும். யாழினி. பொன் குழந்தை எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன பேர் சொன்ன? யாழினின்னு சொன்னேன். வாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணு நல்லா பேசுகிறா. நான் சென்னையிலேருந்து வரேன். என் ஹஸ்பண்டை ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து உங்கள் வீட்டுக்காரர் தான் காப்பாற்றினார். சொன்னாங்க. கையில் இருந்த காசெல்லாம் போட்டு தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துனாங்க. எத்தனையோ முறை நாங்களும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அதனால தான் நானே வந்தேன். வந்து உட்காருங்க. இருங்க, வந்துடுறேன். உடனே சமைச்சிடுறேன். எல்லாம் ஒன்றும் வேணாங்க. இங்கே வாங்க யாழினி, இங்க வா. இந்தா பிஸ்கெட்ஸ். தேங்க்யூ. பிடிக்கும்ல? சாப்பிட்டு. என்னங்கம்மா இதெல்லாம் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க. எதுக்குமா இவ்வளோ பழம்லாம்? துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கம்மா. இந்தாங்க. என்னங்கம்மா இது? வேண்டாம்மா, அவருக்கு தெரிஞ்சா திட்டுவாருங்கம்மா. நீங்களே வச்சுக்கோங்கம்மா. என் வீட்டுக்காரர் தான் கொடுத்துட்டு வர சொன்னார். இப்போ நான் அதிகமாக கொண்டு வரல. இதில் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. வேற என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். இந்தாங்க. 1000 ரூபாய் நோட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லைம்மா. நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். முதல்ல அவருக்கு ஃபோனை போடுங்க. ஃபோனை போடுங்கம்மா. என்ன அப்படி பார்க்க எங்க பொறுக்காச்சும் நடக்கு? என்ன அண்ணாச்சி, அதுக்குள்ளே சாப்பாடு நேரம் வந்துருச்சு? வர மனுஷன் படிக்கிறவளுக்கே மணி 12 ஆகுது. பிறகு 4 மணிக்கு எழுந்துச்சு மூஞ்சி கிடுவாம மார்க்கெட்டுக்கு போய் அவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வரேன். நீ ஏற்கனவே 4 மாதம் கடைக்கு பாக்கி தரணும். இப்போ இங்கே வந்த முதல்ல எங்கள் வீட்டுக்காரோட பேசணும். ஃபோனை போட்டு கொடுங்க. ஹலோ. சொல்லு. எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. 200 ரூபாய் போடுங்க. மெட்ராஸ்ல இருந்து மேடம் வந்திருக்காங்க. என்ன மூச்சு பேச்சே காணோம்? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சும்மா இருங்க. மேடத்திட்ட கொஞ்சம் பேசுங்க. நீங்க பேசுங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். ஏங்க, நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. பேசிட்டீங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம். நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்ததை அவர்கிட்ட சொல்லாதீங்க, என்னை திட்டுவார். இப்போ பேசுங்க. ஏதோ சாமான் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்கிட்டுருங்க. நான் பேசிட்டு வந்துட்டேன். வாங்கணும். அண்ணாச்சி வந்தா தான். அது வரைக்கும் நீங்கள் பேசுங்க. எப்படி இருக்கீங்க சார்? உங்கள் வைஃப், உங்கள் பொண்ணு எல்லாரையும் பார்த்துட்டேன். பொண்ணுக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் அந்த பேரு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வரதா இருந்துச்சு, வர முடியல. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? வீட்டுக்கெல்லாம் தேடிட்டு வரலாமா? உங்களை நான் நேரா மீட் பண்ணிட்டு தான் போகணும் சார். ஜெயந்தி, நான் சொல்றது கேளு. இப்ப வேண்டாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இங்கே வர வேண்டாம். ஹோட்டல் ரெசிடென்சியில் தான் தங்கியிருக்கேன்.
அங்க வந்துருங்க. ஜெயந்தி என்ன புரிஞ்சுக்க. அடுத்த தடவை பார்க்கலாம். நீ சாப்பிட்டுட்டு போ. இப்பதான் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அங்க வந்துருங்க. அம்மா ஒரு நிமிஷம் தாங்க. ஏங்க வச்சிடாதீங்க. அவங்க சொன்ன இடத்துக்கே நீங்க போயிருங்க. கண்டிப்பா போய் பாருங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வச்சிடுறேன்.